வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு கணவன் மனைவி இருவரும் வந்திருந்தாங்க. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆதங்க குறையை என்கிட்ட சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 36 ஆண்டு காலகட்டம் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் ஒரு வீடு வாசல்னு சொந்தமாக எங்களுக்கு அமையவே இல்லை. ஏதோ ஒரு காரணத்தில் தடைகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னுடைய கணவருக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. அந்த சொத்துக்களும் கைக்கு வராமல் கோர்ட்டு கச்சேரின்னு ஏறிட்டு இன்றைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். வாடகை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்க ஒழிய சொந்த வீடு கட்டி வாழ்வதற்கான வாய்ப்பே இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால் அது உங்கள்கிட்ட வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவங்க ஜாதகத்தை வாங்கி ஒரு பார்வை பார்க்கும்போது அம்மா கூடிய சீக்கிரம் கட்டுறதுக்கான அமைப்பு இருக்குது. ஏன்னா இனிமேல் வரக்கூடிய திசை தான் உங்களுக்கு ஒரு வீடு வாசல்களை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சி விட்டேன். பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பழமொழி இருக்குது. அதாவது எலி வலையானாலும் அது தனி வலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. வலைனா அந்த பொந்து எலி பொந்தாக இருந்தாலும் அதோடைய சொந்த இதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேற்கோள் நிறைய இடங்களில் மக்களுடைய மனதில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தன் சொந்த பூமியை அமைச்சு அந்த பூமியில் வீடு வாசல் கட்டி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா அப்படிங்கிறத அவன் நிர்ணயம் பண்ணுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. பொருளாதாரம் நல்லா இருக்குது, வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது, வசதி வாய்ப்பு இருக்குது. ஆனால் சொந்த வீடு கட்டுறதுக்கான அமைப்பே ஏற்படலை. நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியாச்சும் வாழ்ந்துடலான்னு கூட முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கும் சாத்தியப்பட மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு நிலை இயல்பாகவே ஏற்பட்டு போயிடுது. அதாவது புலிப்பாணி அருமையாக ஒரு பாடல் சொல்லியிருப்பார். கேளப்பா செவ்வாயும் 1-10 கணமுள்ள தன லாபம் 6 குக்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 1ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ அல்லது தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துலையோ அல்லது லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துலையோ அல்லது 6ஆம் இடத்துலையோ இருந்தால் சொல்கிறான், ஆளப்பா அகம்பொருளும் நிலமும் செம்பொன் அப்பனை கிட்டுமடா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் 2ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவன் வீடு வாசல் கட்டுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்காரு. அதுலேயும் நீங்கள் இன்னொன்று பார்க்க போனீங்கன்னா அந்த ஜாதகருக்கு சூழப்பா குடித்தலைவன் சத்ருபங்கன் கொற்றவனே வகையை ஆராய்ந்து சொல்லு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது அந்த ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் அவனுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், நல்ல நிலையில் இருக்கார், அணிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ இயல்பாகவே பார்க்க போனீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் அவருடைய லக்னாதிபதியான அதிபதி, அந்த வீட்டுக்கு அவருடைய பிறந்த லக்னத்துடைய அதிபதி அந்த ஜாதகத்தில் கெடாமல் லக்னத்துக்கு 1, 5, 9 இந்த பாவங்களில் இருக்கக்கூடிய நிலை இருந்து அவரை பாவக்கோள்கள் பெரும்பாலும் பார்க்காம இருந்து, அதே மாதிரி பூமிகாரகன்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ அந்த பாவங்களில் இருக்கணும். அதே மாதிரி சத்துருஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அதிபதியும் கெடாமல் இருக்கணும். அப்படி கெடாமல் இருந்தால் தான் அந்த ஜாதகருக்கு வீடு வாசல் நில புலன்களை அமைச்சு கொடுக்கும். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம்ம தர்றோமோ அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு
சுக்கிரனுடைய நிலையை நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆடம்பரமான மாளிகை கட்டி வாழ்வதற்கான வாய்ப்பை வந்து அந்த ஜாதகர்களுக்கு வந்து சுக்கிரன் தான் வந்து உருவாக்கி தருவார். நல்ல இப்போ பூமியை வந்து செவ்வாய் குறிக்கிறாருன்னா, அந்த அந்த பூமியில் வந்து வீடு வாசல் கட்டி நல்ல பங்களா டைப்பில் வீடு கட்டணும், கட்டில் மெத்தை போடணும், நல்ல ஃபேனை மாட்டணும், அல்லது ஏசி போடணும், இந்த மாதிரி நிலைகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து அந்த ஜாதகருக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம கவனித்து பார்த்து தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு சிலருக்கு பார்க்க போனீங்கன்னா பூர்வீக சொத்துகள் இருக்குது. அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து கடைசி வரைக்கும் பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு அண்ணன் தம்பிகளுக்குள்ள தகராறு, சித்தப்பன் பெரியப்பன்கிட்ட தகராறு, அங்காளி பங்காளிகள்கிட்ட தகராறு, இப்படிமா தகராறாக பண்ணி கொண்டு கடைசியில் கோர்ட்டு கச்சேரி ஏறி தீர்வு காணாமல் எத்தனையோ பேர் இறந்தும் போயிருக்காங்க. 20 வருஷம் 30 வருஷம் கேஸ் நடக்கும்போது அவங்களால எதையுமே சாதிக்க முடியாமல் போயிடுது. அதனால் வீடு கட்டுவதற்கு அந்த ஜாதகத்தில் வந்து செவ்வாயையும் சுக்கிரனையும் பார்க்கணும், லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், அந்த மாதிரி அமைப்புகளை பார்க்கணும். இப்போ அதுக்கான பரிகார ஸ்தலங்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறையா கோவில்கள் இருக்குது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பூமிநாதர் கோயில்னு சொல்லக்கூடிய கோவில்களே பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாடுகளில் வந்து நிறையா இடங்களில் பூமி சார்ந்த கோவில்கள் வந்துருக்கு. இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருச்சி மாவட்டத்தில் மணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய பூமிநாதர் கோவில்னு சொல்லி ஒரு கோவில் வந்துருக்குது. அதாவது அங்கே வந்து அம்பாள் அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு சொல்லி அந்த தாயாருடைய பேர். அந்த அம்மா அந்த தர்ம சம்வாதினி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க, தர்ம சம்வர்த்தினி அப்படின்னு அந்த அம்மா பேர். அந்த அந்த அம்மா உடனுறையோடு சேர்ந்து வந்து பூமிநாதர் இருக்கார். அந்த கோயிலில் வந்து பூமிக்கான நிலப்புலன்களில் குறைபாடு இருக்கிறவங்க பரிகாரம் பண்ணலாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொன்னமராவதி, புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி இடத்துல திருமயம் போகக்கூடிய ரோட்டில் வந்து செவலூர்னு சொல்லக்கூடிய இடத்துல அம்பாள் ஆரணவல்லி பூமிநாதர்னு கோவில் அங்கே வந்திருக்கு. அங்கேயும் வந்து பூமிகள் வந்து அடையாமல் இருக்கிறவங்களுக்கு அங்கே போய் பூஜைகள் பண்ணி இடம்பொருள் வாங்குவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறதுங்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ கீழ் திசை அதாவது வந்து தெற்கில் பார்க்க போனீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன்மாதேவி அருகில் வந்து வீரநல்லூர்னு சொல்லி அங்கே வந்து மரகதாம்பிகை பூமிநாதர்னு சொல்லி ஸ்தலங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி சிவஸ்தலங்களில் வந்து மண்ஸ்தலம் சொல்லக்கூடிய இடம் வந்து இருக்குது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூரில் வந்து முருகன் கோவில், இந்த மாதிரி செவ்வாய்க்கு ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய முருகனுடைய ஸ்தலங்கள்லாம் பூமிக்கு ஒரு நல்ல வாய்ப்பை, அதாவது இயலாதவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் வாய்ப்பை உருவாக்கி தர்றதுனால அந்த மாதிரி தோஷம் உள்ளவர்கள், அதாவது கிரக அடைவுகள் சரியில்லாமல் நிலப்புலன் வாங்க முடியாமல் இருந்தால் இறை வழிபாடு மூலியமாக நீங்கள் கோவில் உலங்களுக்கு போய் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.